ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறேன்னா, வாட்ஸ் இன் மை டைப்பர் பேக். என்னோட பையனுக்கு நான் என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து கேரி பண்ணுறேன் என்னோட டைப்பர் பேக்கில் அப்படின்ற விஷயத்தை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப்பர் பேக். இந்த தான் நான் வந்து யூஸ் பண்ணுற டைப்பர் பேக். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே சைனாவில் தான் வந்து வாங்கினேன். நாங்கள் ஈவூ ட்ரிப்பு வந்து போயிருந்தோம், அப்போ தான் வந்து வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 RMB வந்து இருக்குது. நம்ம ஊர் ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 600 அந்த ரேஞ்சில் இருக்கும். நம்ம ஊர்லேயே வந்து அந்த காஸ்ட்டு தான் டைப்பர் பேக்லாம். நீங்கள் அமேசான்லாம் செக் பண்ணிங்கன்னா தெரியும். நானுமே அமேசான்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு அந்த காஸ்ட் வந்து ரீசனபிளாக தெரிஞ்சுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஸ்பேஷியஸாக வந்து இருந்தது. நிறைய திங்ஸ் வந்து கேரி பண்ணிக்கலாம். நீங்கள் மெயினாக வந்து ஃபார்முலா ஃபீடிங் அதர்ஸாக இருந்தால் வந்து தெரிஞ்சிருக்கும். நிறையா வந்து பேபிஸ் கேரி பண்ணுவோம். நம்ம ஃபீடிங் பாட்டிலு, ஹாட் வாட்டர் ஃப்ளாஸ்க்கு, அதுக்கப்புறம் பால் பொடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு, ஃபீடிங் பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. ஸோ நான் வந்து ஸ்பேஷியஸாக இருக்கணும் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் நான் வந்து வாங்கிட்டேன். நான் இதோட சிமிலர் ப்ராடக்ட் லிங்க்லாம் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டைப்பர் பேபிஸுக்கு வந்து டைப்பர் செட் ஆகிறதே வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என் பையன் நியூ பார்ன் ஸ்டேஜஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லவ்லாப் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹகீஸ்க்கு வந்து மாறிக்கிட்டேன். ஹகீஸ் வந்து எனக்கு ப்ரைஸ் வைஸ்லேயும் சரி, குவாலிட்டி வைஸ்லேயும் சரி ஓகேவா, ரீசனபிளாக இருந்தது. அதனால் நான் வந்து ஹகீஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் என் பையனுக்கு. அண்ட் அமேசான்லுமே நல்ல டீல்லாம் வந்து இருக்கும். ஹகீஸ் நான் டைப்பர்ஸ் வந்து பல்கில் வாங்கினீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி வாங்கி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே சைனா வந்துமே நான் வந்து ஹகீஸ் தான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே சைனாவில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது ஹகீஸ். ஸோ கொஞ்ச நாள் வந்து நாங்கள் ஹகீஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அவனுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனீஸ் பிராண்டில் இருக்கிற டைப்பர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுவுமே நல்லாயிருக்கு. ஹகீஸ் மாதிரி தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி. ஆக்சுவலாக இந்த ஒரு டைப்பர் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் சிலதெல்லாம் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, அலர்ஜி மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இது ஓரளவு அவனுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ இது தான் யூஸ் பண்ணுறோம். நான் வந்து என்னோடய டைப்பர் பேக்கில் இந்த மாதிரி ஜிப்லாக் பவுச்சில் வந்து போட்டு வச்சுருவேன். உள்ளே வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கெலாம் அப்படின்றதுனால. வெட் டிஷ்யூஸ் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்தியாவில் இருக்கிறப்ப மீமி பிராண்ட் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மதர்ஸ் பர்ஷ் அது வந்து யூஸ் பண்ணேன். இங்கே சைனாவில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. நிறைய பேர் வந்து கிஃப்ட்டும் பண்ணாங்க நாங்கள் இங்கே சைனா வந்து வந்தப்போ. ஸோ அதனால் அந்த இதில் எனக்கு எந்த பிராண்ட் பிடிச்சிருந்தோ அதை வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மெயினாக வந்து பேபிஸுக்கு வந்து ப்ரைவேட் பார்ட்டில் வந்து வெட் டிஷ்யூஸ் யூஸ் பண்ணுற வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரேர் இன் கேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சைனா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து டிஷ்யூஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பெரியவங்களுமே. ஸோ அதனால் நாங்கள் எங்கேயாவது மால் போகிறோம் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளேஸ் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நான் வெட் டிஷ்யூஸ் வந்து அவனுக்கு யூஸ் பண்ணுவேன். அவன் சப்போஸ் வந்து டாய்லெட் போயிட்டான் இல்லை அவன் ஏதாவது மேலே கொட்டிக்கிட்டான் அப்படின்ற பட்சத்தில், இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறோம், தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகிறோம், நம்ம தமிழ் ஆளுங்க வீட்டுக்கு போகிறோன்னா நான் வந்து ஒரு துண்டு வந்து எடுத்து வச்சுக்குவேன், டவல் வந்து எடுத்து வச்சுக்குவேன். அங்கே போய்ட்டு அவனுக்கு வாஷ் பண்ணி விட்டுட்டு டைப்பர் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருவேன். ஸோ நானுமே இந்த மிஸ்டேக் வந்து பண்ணேன் ஃபர்ஸ்ட்டெல்லாம். அவன் வந்து உட்கார்ற வரைக்குமே சரி வெட் டிஷ்யூஸ் வந்து யூஸ் பண்ணேன். அப்புறம் தான் டாக்டர் வந்து சொன்னாங்க, வெட் டிஷ்யூஸ் யூஸ் பண்ணாதீங்க மேடம், அதுவுமே வந்து ப்ரைவேட் பார்ட்ஸில் முக்கியமாக வந்து யூஸ் பண்ணாதீங்க, அது ரேஷஸ்லாம் வந்து வரும். பேபி ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னு சொன்னனால நானுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் இன் கேஸ் ஏதாவது இப்போ அவன் கை துடைக்க இல்லை ஏதாவது வாய் துடைக்க அந்த மாதிரின்ற யூஸுக்கு தான் வந்து வெட் டிஷ்யூஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத், இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டான ஒரு கிளாத் தான். அவனுக்கு வந்து ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கிளாத். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ பிப். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவராக வந்து சாப்பிட்றாருல சார். ஸோ அதனால் வெளியே எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்ஸ் ஏதாவது போகிறோன்னா மேலே ட்ரெஸ்ஸில் ஆக்கிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோலேயே நமக்கு வந்து இங்கே கிடைக்கும். நான் ஆன்லைனில் தான் வந்து வாங்கினேன். ஸோ அதை வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். அவனுக்கு அதை போட்டு விட்டோன்னா அவராக வந்து சாப்பிட்டுக்குவார், கீழே சிந்தி மேலே சிந்தி. ஸோ ஷர்ட்லலாம் வந்து ஆக்கிக்க மாட்டான்றதுனால இது வந்து எப்பயுமே வந்து பேக்கில் ஒன்று வச்சுருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷீட், இது வந்து டைப்பர் சேஞ்சிங் ஷீட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. அதான் சொன்னேன் இல்லையா, இங்கே மேக்ஸிமம் வந்து சைனாவில் வந்து டிஷ்யூஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இதான் மால் போகிறோம் இல்லை வேறு எங்கேயாவது போகிறோன்னா இது வந்து எனக்கு யூஸ் ஆகும்.
ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம்லாம் நான் இதெல்லாம் வந்து எடுக்க மாட்டேன். ஜஸ்ட்டு வந்து வாட்டரில் வாஷ் பண்ணி விட்டுட்டு அவனுக்கு வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணி விட்டுருவேன். ஸோ இதுவுமே என் டைப்பர் பேக்கில் கொஞ்சம் இருக்கும். அண்ட் இதுவுமே வந்து நான் ஒரு ஜிப்லாக் பேக்கில் வந்து போட்டு தான் வந்து வச்சுருப்பேன். ஜிப்லாக் பேக்கில் வந்து போட்டு வச்சுட்டோன்னா நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே. ஸோ அது வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் நான் வந்து எப்போயுமே ஒரு 2லேருந்து ஒரு 3 செட்டு வந்து கேரி பண்ணிக்குவேன். இல்லை எங்கேயாவது பக்கத்தில் தான் போகிறேன்னா ஒரு செட்டு வந்து கேரி பண்ணிக்குவேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரௌசர்ஸ் தான் வந்து எடுத்து வைப்பேன், பேண்ட்ஸ் தான் வந்து எடுத்து வைப்பேன். ஏன்னா அவன் எப்படி அதை வெட் பண்ணுவானே தெரியாது, அது எப்படி ஈரமாக்குவானே தெரியாது. ஒன்று டைப்பர் நிறைஞ்சு ஈரமாக்குவா, இத்தனைக்கும் பார்த்து பார்த்து தான் வந்து டைப்பர்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். அது சம்வாட் அப்படி ஆகிடும். அப்படி இல்லைன்னா மேலே எதையாவது கொட்டிக்குவான். மேலே டிஷர்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் நான் வெளியே போகிறப்ப நான் காமிச்சேன் இல்லையா, அந்த பிப் வந்து போட்டு விட்ருவேன். சாப்பிட்றப்பையோ இல்லை தண்ணி குடிக்கிறப்பையோ பால் குடிக்கிறப்பையோ. மேக்ஸிமம் வந்து மேலே டிஷர்ட்டை வந்து வீட்டில் இருக்கிறப்ப தான் வந்து அழுக்காக்குவான். வெளியே போனாலும் அந்த ஒரு மைண்ட் செட் இருக்காது. ஸோ அதனால் அவனுக்கு வந்து ட்ரௌசர்ஸ் தான் வந்து நிறைய எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டவல்ஸ். இது ரெண்டுமே வந்து காட்டன் டவல் தான். 2 டவல் வந்து வச்சுருப்பேன். ரொம்ப பக்கத்தில் போகிறோம் இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு டவல் தான் வந்து எடுத்துகிட்டு போவேன். இல்லை கொஞ்சம் ஏதாவது ட்ரிப் மாதிரி போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் 2 டவல் வந்து கேரி பண்ணிக்குவேன். வந்து பார்த்திங்கன்னா கேப். இப்போ வந்து இங்கே சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேப் நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்து வாங்கினேன். அவனுக்கு வெயில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டுக்குவான். அவனுக்கும் அந்த ஹேபிட் கொண்டு வரணும் இல்லையா. ஏன்னா வின்டர் அப்போவே என்ன பண்ணுவான்னா நம்ம அந்த மஃப்லர் இந்த கேப்லாம் போட்டால் எடுத்து தூக்கி தூக்கி போட்டுருவான். ஸோ அவனுக்கு அந்த ஹேபிட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். க்யூட்டாக வந்து போட்டுக்கிறான். இப்போ வந்து நாங்கள் ஒரு ட்ரிப் வந்து போகிறோம், 1 டே ட்ரிப் மாதிரி. ஸோ அதுக்கு தான் வந்து திங்ஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சரி கையோட வந்து டைப்பர் பேக் வீடியோ வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான திங்கில் வந்து இது ஒன்று, பீச்சுக்கு போகிறனால கேப்பு. அண்ட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் பேபிக்கு. ஏன்னா பேபிஸ் வந்து எப்போ எப்படி இருப்பாங்கன்னு யாருக்குமே வந்து தெரியாது. நல்லா தான் இருப்பாங்க, சடனாக வந்து சிக்காயிருவாங்க. ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து அலர்ட்டாக வந்து இருக்கணும். பேபிஸ் இருந்தால் நான் எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் வந்து என்னோடய பேக்கில் வந்து கேரி பண்ணுவேன். இந்த ஒரு டம்மி ரோலான் தான். இது வந்து மதர்ஸ் பர்ஷோட டம்மி ரோலான். இது வந்து என் பையனுக்கு வந்து 3 months இருக்கிறப்ப வந்து வாங்கினது. அவன் வந்து ஃபார்முலா ஃபீடிங் பேபி இல்லையா. ஸோ அடிக்கடி வந்து அவனுக்கு வயிறு வலிக்கும், எதுக்கு அழுகிறான், என்ன மாதிரி விஷயத்துக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆகிறான் எதுவுமே வந்து எனக்கு தெரியாது. சம்டைம்ஸ் நிறைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா வயிறு வலிக்கு தான் வந்து அழுவான். ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஒரு 6-7 months வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஊரில் வசம்பெல்லாம் இது பண்ணி கடுக்கா அதெல்லாம் வந்து கரைச்சி அப்படியே ஊற்றுவாங்களே, அதெல்லாம் நான் எதுவுமே கொடுக்கல. கிரேப் வாட்டர் எதுவுமே கொடுக்கல. அவனுக்கு ஒரு 10 months ஆனக்கப்புறம் தான் வந்து இது எல்லாமே வந்து நான் கொடுக்க ஆரம்பித்தேன். அது வரைக்குமே வந்து நான் இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அவனுக்கு வயிறு வலின்னு வந்தால். சம்டைம்ஸ் வந்து டாக்டர் வந்து சில ட்ராப்ஸ்லாம் எழுதி கொடுப்பாரு, வயிறு வலி வந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். பட் மேக்ஸிமம் இது மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அவனுக்கு வயிறு வலிச்சிச்சுன்னா ஜஸ்ட் அவன் டம்மியில் வந்து இதை லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருவேன். இது வந்து எப்போயுமே என் பேக்கில் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீவர் ஸ்ட்ரிப். நம்ம ஊரில் வந்து நமக்கெல்லாம் ஃபீவர் வந்தால் ஈரத்துணி வந்து இது பண்ணி நம்ம நெத்தியில் வைப்பாங்க இல்லையா. ஸோ அதே தான் இதுவுமே வந்து இந்த ஒரு பேக்கெட்டில் வந்து 2 ஸ்ட்ரிப் இருக்கும். இது வந்து பேபிஸ்க்கு, பெரியவங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே. ஸோ இதுவுமே எப்போயுமே வந்து நான் பேக்கில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ். இது வந்து வின்டர் டைமில் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டக்குன்னு அவனுக்கு வந்து அப்ளை பண்ணி விடுறதுக்கு. இது வந்து பேபி விக்ஸ். இது வந்து நம்ம ஊரில் தான் வந்து வாங்கினேன். இப்போ நாங்கள் ட்ரிப்பு போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து 1 day ட்ரிப் தான். பட் எமர்ஜென்சிக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா வாமிட் மெடிசன். இது வந்து நம்ம ஊரில் வாங்கினது தான். நான் எப்போயுமே இங்கே வந்து சைனாவில் வந்து டாக்டர் வந்து மெடிசன்ஸ்லாம் கொடுத்தாலும் நான் எப்போயுமே அவங்ககிட்ட கேட்டுக்குவேன். இந்தியாவிலேருந்து வரப்போ என்ன மாதிரி மெடிசன்ஸ்லாம் நான் வாங்கிட்டு வரணும் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு என் பையனுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு செட் ஆஃப் மெடிசன் சொல்லுவாங்க. நான் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அதில் இது ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீவர் மெடிசன் வந்து இங்கே சைனாவில் வந்து டாக்டர் கொடுத்தது தான் ஃபீவர் மெடிசன். அண்ட் இந்த பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா டிசென்ட்ரிக்கு. சப்போஸ் பேபிஸுக்கு டிசென்ட்ரி ஆகுது, லூஸ் மோஷன் இருக்குது அப்படின்னா இந்த பவுடர் வந்து நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அவங்க இந்த பேக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ ml கொடுக்கணுன்றதை. அதை வந்து நம்ம வந்து பேபிஸுக்கு ஃபீட் பண்ணால் கொஞ்சம் டிசென்ட்ரி வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 day ட்ரிப் போகிறோம் இல்லையா, இன்கேஸ் எமர்ஜென்சிக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு. அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நான் இங்கே சைனாவில் தான் வந்து வாங்கினேன். பெரியவங்களும் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஃபீவர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்ச சம்டைம்ஸ் வந்து பேபிக்கு வந்து பாடி ஹீட் கூட அப்படி தான் இருக்கும். தலையெல்லாம் வந்து இதாக இருக்காது, பட் பாடிலாம் வந்து சூடாக இருக்கும், கால்லாம் சில்லுன்னு இருக்கும். நமக்கு என்ன இது பண்ணுறதுனே தெரியாது. அப்போ தான் வந்து என்னோடய டாக்டர் எங்கள் சேனலில் இருக்கிறவர் வந்து இது சொன்னார், இதை வாங்கிக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேபிஸுக்கு வந்து ஃபீவர் இருக்கா இல்லையா, எவ்வளோ இருக்குது. இப்போ லாஸ்ட் டைம் நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தப்போலாம் ரொம்ப ஃபீவர் எனக்கும் என் பையனுக்கும் என் ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே வந்து வைரல் ஃபீவர் இருந்துச்சு.
அப்போ வந்து இது நான் எங்கே போனாலும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தாலும் எடுத்துகிட்டு வருவேன், வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் போனாலும் எடுத்துகிட்டு போவேன். ஹாஸ்பிட்டலையும் ஒன்று வச்சுருப்பாங்க, பட் நான் வந்து நைட்டெல்லாம் அவனுக்கு செக் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்களுமே வந்து ஒரு டெம்பரேச்சர் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில். இந்த மாதிரின்னு தான் இல்லை, நம்ம ஊரில் நிறைய டெம்பரேச்சர் மிஷின் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, என் பையனோட மில்க் பவுடர். அது வந்து பெரிய பாக்ஸில் இருக்குள்ள, நான் அந்த மாதிரி குட்டி பாக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ டைப்பர் பேக்கில் வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்போல்லாம் வந்து தீருதோ நான் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ மில்க் பவுடர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஃப்ளாஸ்க் ஹாட் வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். அண்டு அவனோட ஃபீடிங் பாட்டில்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்ஸ் பிராண்டோடது. நான் இந்தியாவில் தான் வந்து வாங்கினேன் ஃபீடிங் பாட்டில். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மிஷின் சொல்லலாம், ஹீட்டிங் பேட், மில்க் ஹீட்டிங் பேட். இது வந்து நம்ம வந்து பால் ஆற்றி வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அந்த டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, இது செட் பண்ணிட்டோம்னா அந்த டெம்பரேச்சர்லேயே வந்து ஹீட் வந்து மெயின்டைன் ஆகும். அண்ட் நம்ம இது வந்து சார்ஜ் கூட போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சி டைப் பின், இங்கே மேக்ஸிமம் சி டைப் பின்னும் கிடைக்கும். நம்ம ட்ரெயினில் போகிறோம் இல்லை காரில் போகிறோன்னா கூட நமக்கு வந்து அந்த யூஎஸ்பி இது இருக்கும். ஸோ அதனால் வந்து போட்டுக்கலாம். நான் இதே மாதிரி ஹீட்டிங் பேடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது, நிறைய மாடல்லே இருக்குது. நான் வந்து இந்த இது இல்லாமல் ஜஸ்ட் இது மட்டும் இருக்கிற மாதிரி, ஆனால் அது வந்து நம்ம வந்து இந்த பவர் பேங்க் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரிலாம் கூட வாங்கி பார்த்தேன். பட் எனக்கு அது அவ்வளோவா வந்து ஒர்க் ஆகலை, செட்டும் ஆகலை. நிறையா வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. இதனால் நமக்கு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இதோட ப்ரைஸ், இந்த ஹீட்டிங் பேடோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 75 RMBன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரில. 75 RMB 85 RMBன்னு தெரில. நம்ம ஒரு காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 900 கிட்ட வரும். முக்கியமாக வந்து வின்டர் டைமில் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம இப்போ பால் ஆற்றிட்டு வெளியே போகிறோம், வாக்கிங் போகிறோம், இல்லை வேறு எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் போகிறோம், இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோன்னா அங்கே போகிறதுக்குள்ளே ஆறிடும். ஸோ மறுபடியும் அவங்கள்ட்ட சொல்லி ஹீட் பண்ண சொல்லணும், அவங்க ஹீட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த டெம்பரேச்சர்லேயே வந்து பாலை வந்து ஹீட் பண்ணி அப்படியே வச்சுக்கும். ஸோ இது வந்து என்னோட எப்படி சொல்கிறது, பெஸ்ட்டு ஃபைன்ஸ்ன்னு வந்து சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைனாவில் வந்து வாங்கினது, பிராண்டடெல்லாம் கிடையாது, நார்மலான ஒரு ஸ்ட்ரா கப் தான். அவன் ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி குடிக்கிற பழகணும் அப்படின்றதுக்காண்டி தான் இது வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் சக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப மெனக்கெட தேவையில்லை. அதனால் இது வந்து வாங்கினேன். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, தண்ணி குடிச்சிட்டு இப்படி கொட்டுறது, அதுக்கப்புறம் இப்படி ஆட்டுறதுலாம் இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஸ்பில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணேன்னா, இது பேக்கில் வைக்கவும் முடியல, கொஞ்சம் பெருசாகவும் இருக்குன்றனால இதை வந்து வீட்டு பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்டு எங்கேயாவது பக்கத்தில் கீழே பார்க்குக்கு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து எடுத்துக்குவேன். அண்ட் இப்போ அவன் வந்து எதில் குடிக்கிறான்னா இந்த பாட்டிலில். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்ஸோட பிராண்டு தான், இங்கே சைனாவில் தான் வந்து வாங்கினேன். இது வந்து பேக்கில் வைக்கவும் கன்வீனியண்ட்டாக இருக்குது, அவனுக்கு இந்த மாதிரி பிடிச்சி குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அண்டு தலைவர் வந்து இப்படி இது பண்ணாலாம் வந்து ஸ்பில் ஆகாது வாட்டரு. ஸோ அதனால் வந்து இந்த பாட்டில் வந்து பிக் பண்ணேன். இது அவனோட இப்போ ஃபேவரட் பாட்டில் ஆச்சு. இது அவன் இப்போ யூஸே பண்ணுறதில்ல. நான் ஏதாவது ஜூஸு இல்லை சூப் ஏதாவது கொடுக்குறேன், இல்லை ஆப்பிள் மில்க் ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னா ஏதாவது இதில் ஊற்றி கொடுப்பேன். சம்டைம்ஸ் நல்ல மூடில் இருந்தால் குடிப்பான், இல்லைனா குடிக்க மாட்டான். இது வந்து அப்படியே தான் வச்சுருக்கேன். இதுதான் வந்து இப்போ கரண்ட்டாக அவன் யூஸ் பண்ணுறான். நல்லாயிருக்கு பாட்டில், க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இதோடய எனக்கு வந்து ப்ரஷெல்லாம் வந்து கொடுத்தாங்க, க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு, ஸ்ட்ரா க்ளீன் பண்ணுற ப்ரஷ்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுவுமே வந்து நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ். அவனுக்கு வந்து மக்கானா ரொம்ப பிடிக்கும். சாலிட் ஃபுட்டு வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, ஃபிங்கர் ஃபுட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மக்கானா வந்து நான் கொடுத்து அவனுக்கு வந்து பழக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கே போனாலும் நான் வந்து மக்கானா கொஞ்சம், அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போவேன். ஏதாவது ஒன்று வச்சுருப்பேன் பேக்கில். சம்டைம்ஸ் வந்து பொரி இருக்கும், சம்டைம்ஸ் பொட்டுக்கல்ல வச்சுருப்பேன், அதுக்கப்புறம் பெரிய பெரிய பிஸ்கெட்ஸ்லாம் வந்து வச்சுருப்பேன். மோஸ்ட்லி வந்து மக்கானா தான், எங்கே போனாலும் அதான் கேரி பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து பனானா, இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கும். ஸோ இதுவுமே வந்து குட்டியாக இருக்கிறதுனால பேக்கில் ஈஸியாக வச்சுக்கலான்றதுனால இந்த பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கட்லரி பாக்ஸ். இப்போ நாங்கள் எங்கேயாவது வெளியே ரெஸ்டாரண்ட்லாம் போகிறோம்னா எங்கள் சாப்ஸ்டிக்கை பிடிச்சி இழுக்கிறது, எங்கள் ஸ்பூனை பிடிச்சி இழுக்கிறது, அந்த மாதிரி வேலை வந்து பார்ப்பான். அதனால் வந்து அவனுக்காண்டி இந்த குட்டி ஸ்பூன், இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் தான் இருக்குது, பட் ரொம்ப ஷார்ப்பாலாம் இல்லை. இந்த எஞ்செல்லாம் வந்து ரொம்ப பிளண்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்பூன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோக்குமே வந்து ரொம்ப ஷார்ப்பாலாம் இல்லை, பட் வந்து பிக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போவேன். ஸோ வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அண்ட் அவனுக்குமே வந்து அந்த ஒரு ப்ராக்டிஸ் கொண்டு வரணுன்றனால இப்போ ரெண்டுத்துலேயும் நல்லாவே வந்து சாப்பிட்றான். பட் சிந்து தான் செய்வான், இட்ஸ் ஓகே. பட் அவன் வந்து இவ்வளோ தூரம்
ஸ்பூன்லேயும் சரி ஃபோக்லேயும் சரி சாப்பிட ட்ரை பண்ணுறதே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம்தான். ஸோ அதனால் வந்து இதையுமே வந்து எப்போயுமே என் பேக்கில் வந்து வச்சுருப்பேன். எங்கே போனாலும் எடுத்து கொடுத்துருவேன். ஏன்னா இல்லைனா அவன் வந்து சாப்ஸ்டிக் எடுப்பான். அதெல்லாம் சம்டைம்ஸ் வந்து கண்ணில் குத்தி போனோன்னு கொஞ்சம் பயமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் டைப்பர்ஸ். இப்போ நாங்கள் சொன்னேன் இல்லையா ட்ரிப்பு போகிறோம்னு சொல்லிட்டு, அங்கே வந்து எப்படி இருக்குன்றது எனக்கு தெரில. இங்கே வந்து நான் பார்த்த வரைக்கும் பீச்லலாம் வந்து நம்ம ஊர் மாதிரி விளையாடலாம் விட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும்தான் அந்த பீச் மண் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து பேபிஸ் நிறையா விளாட்றாங்க. சப்போஸ் அங்கே ஏதாவது ஸ்விம்மிங் பூல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தேவைப்படும்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் டைப்பர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அங்கே போய் விளாட்றதுக்கு அவருக்கு வந்து ஒரு பால் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி கிட்டு பீச் மண்ணில் விளாட்றதுக்கு க்யூட்டாக இருக்குல்ல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு, இது வந்து அவனோட ஸ்விம்மிங்க்கு வந்து வாங்கினேன். இப்போ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக வந்து போயிட்டுருக்கான். ஃபஸ்ட் டைம் வந்து போயிட்டுருந்தோம், பட் நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து போயிட்டுருக்கான். ஸோ அதுக்காண்டி வாங்கினேன். சரி இதுக்கும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தனி பேக்கில் தான் வந்து கேரி பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்லேயே அது எல்லாமே வந்து நான் டைப்பர் பேக்கில் வந்து கேரி பண்ணுவேன். லோஷன் வந்து பார்த்திங்கன்னா செபாமெண்டோட பாடி லோஷன் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுவுமே என்னோடய டைப்பர் பேக்கில் எப்போயுமே வந்து நான் வச்சுருப்பேன். ஸோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து உங்கள் பேபிஸ்க்கு கேரி பண்ணுவீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.